அல்லேலூயா! தேவன் நல்லவர். கொஞ்ச நேரம் நாம் சத்திய வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலே நாம் இந்த சொல்லப்போகிற, கேட்கப்போகிற இந்த வசனத்துக்குள்ள தான் நாம் இருக்கிறோம். ஆனாலும் இன்னும் ஒரு ஸ்டெப், ஒரு படி நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நம்மோடு இந்த வசனத்தின் வாயிலாய் நம்மோடு பேசுவார் என்று நான் விசுவாசித்து நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா! குளோரி டு லார்ட். எதுக்கு இந்த வசனம்? இதை விட வேற எதனா தியானிச்சிருக்கலாமே என்று யோசிக்காதபடி இதில் தான் இருக்கிறோம். இன்னும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள சில தடைகள் நீங்கி போக நாம் மறுபடியுமாய் பவுல் சொல்லும்போது, நான் மறுபடியும் பேசுகிறதில் எனக்கு என்ன இல்லை, எந்த ஃபீலும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்களும் கேட்குறதே கேட்க என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அதை பட்டாம்பூச்சி எடுத்து போட்டுருங்களா? கரெக்டாக வந்து நான் சொல்கிறத பட்டாம்பூச்சி மேலே தான் நான் கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசித்து நாம் சத்திய வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்தை வாசித்து இதனுடைய நன்மைக்குள்ளே நம்ம கடந்து போவோம். ஆ ஆ நம்ம வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். பாருங்க, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க தம்பி. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிற எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷிக்கு நான் ஒப்பிடப்படுவேன். 24 சொல்லுகிறார். ஆ ஆ ஆ அல்லேலூயா. எதுக்கு ஆப்ஷன் இன்னைக்கு எடுத்த உடனே எதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஓல்டு, எதுக்கு ஒரு பிரேக்கு, ஒரு ஆப்ஷன், ஒரு இந்த இதில் கவனித்தேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். கேட்டு நம்ம இந்த எதுக்கு 26ஆம் வசனத்தில் புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சரிங்களா? இந்த ஆன்சர் மட்டும் எடுத்துக்கலாம். புத்தி இல்லாத மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன்னு சொல்கிறாரு. 24 கீழே வாசிக்கும்போது அதை இதை மட்டும் எடுத்துங்க. புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ ஆண்டவர் ஏன் 2 ஆப்ஷன் வச்சிருக்கிறாரு? இது இங்கே மட்டும் வைக்கல. ஏதேன் தோட்டத்தில் தொடங்கும் போதே 2 ஆப்ஷன் வச்சார். சரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குற அளவுக்கு நான் ஒரு சிறந்த ஆள் கிடையாது. அவ்வளோ ஞானம் உள்ளவனும் கிடையாது. அப்படியா? கர்த்தர் நல்லவர். இருந்தாலும் இந்த சத்திய வசனத்துக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கேள்விப்பட்டதை உங்களிடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். கர்த்தர் நல்லவர். சரி, வண்டியில் அதாவது வண்டி டூ வீலராக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஏன் பிரேக்கு வைத்திருக்கிறாங்க? கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆராய்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது. அப்படி ஓரளவாக சொல்லலாம். பிரேக்கு எதுக்கு வச்சுருக்குறாங்க வண்டியில்? ஆ வண்டி போகும்போது பிரேக், வண்டியில் எல்லாம் வச்சுட்டாங்க. பிரேக் எதுக்கு வச்சுருக்குறாங்க? இடிக்கும்போது. கொஞ்சம் யோசனை பண்ணி நீ கூட சொல்லுப்பா. யாருன்னா சொன்னீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகலாம். நம்ம தேவைப்படும் போது வண்டி ஸ்லோ பண்ணோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. வேறு எதனா சொல்ல விரும்புகிறீங்களா? ஆ ஆபத்துக்கு விலகி கொள்ள, ஆபத்துக்கு விலகி கொள்ள, வருகிற விபத்துக்கு விலகி கொள்ள. எல்லாம் டயரு எல்லாத்தையும் வேகத்துக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு அதை நிறுத்துறதுக்கு கண்ட்ரோல் பண்ணேன். எல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்க. சரி, நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். எதுக்காக ஒரு மாணவன் ஒரு வாத்தியார் கேட்டாராம்,
அதுதான் இது. ஒரு வாத்தியார் கேட்டாராம், இப்ப எல்லாத்துலயும் ட்ரெயினு, பிளெயினு எது வேணாலும் நம்ம சின்னது ரிமோட்டில கூட வச்சுக்கலாம். நிறுத்துறதுக்கு ஒரு ரிமோட் இருக்குது நம்ம கையில. புரியுதா? அது மோதாத அளவுக்கு. அப்போ அந்த கேட்கும்போது அந்த ஆசிரியர் கேட்கும்போது, மாணவன் எழுந்து சொன்னானா, இப்ப நம்ம சொன்னது போல, நம்ம திங்க் பண்ணி சொன்னது போல. அப்புறம் இன்னொரு இன்னொரு கூட்டத்த எழுப்பி கேட்டாராம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு? இப்ப இவங்கலாம் நம்ம சொன்ன மாரி சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் இன்னொரு தரப்புல ஒருத்தன் சொன்னான்னா, ஆ பிரேக் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாங்க சார்? வண்டிய வேகமா ஓட்ட. சொல்லுங்க அல்லேலூயா! ஆ நம்ம புரியலல்ல. வண்டிய வேகமா ஓட்டுறதுக்கு தான் பிரேக் வச்சிருக்கிறாங்க. இந்த பிரேக்கு இல்லன்னா, வண்டி வேகமா ஓட்ட முடியாது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமா. இந்த பிரேக் இருக்கிறதுனால தான், நம்ம எண்ணத்துல என்ன பண்றோம்? 50லேருந்து 100 வரலும் ஓட்டுறோம். அ அந்த தம்பி சொன்னானா, அந்த எல்லாரும் அவனுக்காக கிளாப் பண்ணுங்க. வண்டி தயார் பண்ணவன் எதுக்கு அது பிரேக் வச்சிருக்கிறான்னா, ஏதோ சும்மா நடந்து போறவங்களுக்கு நிறுத்தத்துக்கு பிரேக் வச்சில்ல. வண்டி அந்த டிரைவர் வேகமா ஓட்டும்படி தான் அந்த பிரேக்க வச்சிருக்கிறாங்க. பிரேக்குன்னு ஒண்ணு இல்லன்னா, அவன் வண்டி என்ன பண்ண மாட்டான்? வேகமா ஓட்ட மாட்டான். தள்ளிக்கின்னு தான் போவான். அல்லேலூயா! பிரேக் வச்ச காரணமே வண்டிய வேகமா ஓட்டும்படி தான். அதேபோல அந்த அந்த தம்பி எழுந்து சொன்னானா, அந்த தம்பிக்கு எல்லாரும் அந்த ஆசிரியர் என்ன பண்ணாராம், அவனுக்கு என்ன பண்ணுங்க கிளப் பண்ணுங்க. கரெக்ட்டா என்ன பண்ணான் சொல்லியிருக்கிறான். அதேபோல அப்ப நம்முடைய அ வே வேகம் நம்முடைய வேகத்தில நிறுத்தும்படி, நம்முடைய வேகம் கண்ட்ரோல் பண்ணும்படி நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? அ விசுவாசம் என்கிற ஒரு தடைய வச்சிருக்கிறார். விசுவாசம் என்கிற அந்த ஜீவியத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு நேரத்தில நம்முடைய விசுவாசத்தில நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு நேரத்தில விசுவாசித்து நாம் ஜெபிக்கும்போது, அதை தடைப்படுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எப்படி இந்த எல்லா வாகனத்துக்கும் அ ஒரு இன்னொருத்தர் சொன்னாங்களாம், ஸ்பீடு பிரேக்குக்காக தான், அந்த தடைகளுக்காக தான் பிரேக் வச்சிருக்கிறாங்க. சரி, சரி, சரின்னு. இந்த மனுஷன், இந்த ஆசிரியர் விரும்பத்தக்கதாய் அந்த மாணவன் சொன்னதுனால சார், இதுக்கு தான் சார் பிரேக் வச்சிருக்கிறாங்க. வண்டிய நல்லா ஓட்டி என்ஜாய் பண்ணி நிறுத்தத்துக்கு தான் சார். எதிர வர தடைகள இவங்க சொன்னதெல்லாம் இல்ல சார். எதிர வர தடை, எதிர வர மனுஷன் அதுக்கு வைக்கல. வண்டிய நல்லா வேகமா ஓட்டும்படி தான் அந்த பிரேக் வச்சிருக்குது. எப்படி நம்முடைய வண்டி வேகத்த குறைக்கிறதுக்கு ஆ ஸ்பீடு பிரேக் எப்படி இருக்குதோ, நம்மகிட்ட பிரேக் இருக்குது. ஆனா, நம்ம அப்படி போற ரூட்ல என்ன இருக்குது? ஸ்பீடு பிரேக் இருக்குது. அதேபோல வண்டிய நல்லா வேகமா ஓட்டி பழகிக்கொள்ள தான், நமக்கு என்ன பண்ணிருக்கு, அந்த வாகனத்தில பிரேக்கு குடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ கிளிப்ல பார்த்தேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய ஓட்டத்தில கூட பொறுமையோடு ஓட என்ன பண்ணியிருக்குது? இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா! நாம என்ன பண்ணுவோம்? வேகமாவும் ஓடுவோம், நிதானமாவும் ஓடுவோம். ஆனாலும் நம்முடைய ஓட்டத்த என்ன பண்ணணும்? நிறுத்தாம ஓடணும். அல்லேலூயா! அந்த வாகனத்துக்கு எப்படி பிரேக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ ஒவ்வொரு வாகனத்துக்கும், நம்முடைய ஓட்டத்துக்கும் என்ன குடுத்துருக்குது? பிரேக் உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. நாம வெயிட் பண்றது உண்டு. அப்போ அததான் சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அதன்படி செய்கிற, அதன்படி நடக்கிற மனுஷன் என்ன மனுஷன்? புத்தி உள்ளவன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டு பண்ணும்போது, இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நடக்காதவர்கள், இதை கைக்கொள்ளாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று இங்கே காண்பிக்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அதுக்கு அந்த சம்பவத்த மேலும் கீழயும் பார்த்தோமா, புத்தி உள்ளவன் எப்படி நிற்கிறான்? புத்தி உள்ளவனுக்கு என்ன ஆண்டவர் பேர் வச்சாரு? கன்மலை என்று பேர் வச்சார். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி வேகமாய் கடந்து போகிறேன். புத்தி உள்ளவனுக்கு என்ன பேர் வச்சாரு? வேதம் என்ன பேர் வச்சிருக்குது? அவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்டவன். சொல்லுங்க அல்லேலூயா! அது சாதாரணமா விபத்து நேரிடாது. சாதாரணமா அவனை அடித்து தூள் கலப்ப முடியாது. அவன சாதாரணமா பேசி அவாய்ட் பண்ற முடியாது. அவன் எதன் மேல கட்டி வைத்திருக்கிறான்?
வார்த்தையின்படி இயேசு சொன்னதுபடியே அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறான். புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அவனை என்ன பண்ண முடியாது? நம்ம அவ்வளோ சீக்கிரம் பேச்சினாலேயோ திறமையினாலேயோ அவனை என்ன பண்ண முடியாது? அப்புறப்படுத்த முடியாது பிரியமானவர்களே. அப்போ இன்னொருவன் என்ன பண்ண இது சோம்பேறித்தனமா, இல்லை அதை கீழ்ப்படியாத தன்மையா, இல்லை அவன் அதை கேட்டு அதன்படி நடக்காதவனா அங்கே காமிக்கப்படுது. அவன் எதில் கட்டுறான்? மணலில் மேல் கட்டப்படுகிறான். மணல் மேலே தன் வீட்டை கட்டுறான். இவனை யார் என்று சொன்னால் பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு ஆளாகனவன். சொல்லுங்கள் அல்லேலூயா. வருகிற காற்றுக்கும் வருகிற கொந்தளிப்புக்கும் வருகிற பலவிதமான இன்னலுக்கும் அகப்படுகிற மனுஷன் என்று இங்கே இயேசுவானவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ பாருங்க, ஒருவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்டவன், ஒருவன் மணல் மேல் கட்டினான். அவனுக்கு புத்தி உள்ளவன் என்று பெயர் வைத்தார், இவனுக்கு புத்தி இல்லாதவன் என்று பெயர் வைத்தார். எனக்கு கூட நானும் ஸ்தானத்துக்கு இந்த பேர் புத்தி இல்லாதவன் வைக்கட்டுமா என்று கேட்டால் என்ன சொல்லுவேன் நான்? எனக்கு ஏன் அந்த பேர்? நான் புத்தியோடு நடக்கிறேன். வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க வேகமாய். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கடந்து போகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. லூக்கா நமக்கு தெரியும் எந்த இடத்துல நான் நிறுத்தியிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் கேட்குறவங்களுக்கு. லூக்கா எடுத்து வாசிங்க. அவன் 16 நினைக்கிறேன். அவன் புத்தி தெளிந்து வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் எடுத்தவங்க வாசிங்க, சந்தோஷமா வாசிங்க. 2 குமாரன் உண்டு, அதில் ஒருவன். எடுத்தவங்க வேகமாக வாசிக்க கேட்கலாம். 18 நினைக்கிறேன் அத்தியாயம். 18 15 பாருங்க. க்ளோரி டு. வாசிங்க, சொன்ன வசனத்தை வாசிங்க. இல்லை அந்த மேட்ரு விட்டு அதை மட்டும் வாசிங்க. அதை வாசிங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் மேலே வாசிங்க. 16 வாசிங்க. நல்லா கவனிங்க. எப்போது புத்தி தெளியுதுன்னு சொன்னால், நான் என்ன ஆண்டவர் சொன்னார்? புத்தி உள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். இங்கே ரிவைண்ட் பண்ணும்போது வாசிக்க கேட்போம். ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. இப்போதான் என்ன நடக்குது வாசிக்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது போதும். எழுந்து புறப்பட்டு, ஃபர்ஸ்ட் என்னது பிகினிங்? புத்தி தெளிந்து எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துல வந்த இடத்துல என்ன நிகழ்வுகள் நடந்தது என்று உங்களுக்கும் எனக்கும் அறிந்த விஷயம். சொல்லுங்கள் அல்லேலூயா. பாருங்க, வந்த இடத்துல நடந்த நிகழ்வை நாம் கடைசி வசனத்தின் மேல் வசனத்தை வாசிக்கிறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீர் எப்போதும் என்னோட கூட இருக்கிறாய். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நாம் இந்த இடங்களில் அநேகர் பின்பதாய் வந்து முன்பதாய் பெற்றுக்கொண்டு போகிறதை நம்முடைய கண்கள் கவனிக்கும். திருச்சபையிலையும் சரி, நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேயும் சரி, பின்பதாய் வருவாங்க, முன்பதாய் பெற்றுக்கொண்டு போயினே இருப்பாங்க. நம்ம ரொம்ப முன்பதாய் இருப்போம். நமக்கு அந்த நன்மைகள், அந்த காரியங்கள் எல்லாம் அகப்பட்டது போல தெரியும். ஆனால் இங்கே இந்த மூத்த குமாரன் என்ன சொல்லுகிறான்? வாசிங்க தம்பி. மூத்த குமாரன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, வாசிங்க தம்பி, வாசி. மகனே, கொஞ்சம் மேலே வாசிங்க, மேல் வசனத்தையும் டச் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம்.
ஆ, ஆ. அல்லேலூயா! மறுபடியும் நீங்க தான் வாசிங்க அதே அதே வசனத்த. தகப்பனுக்கு இந்த சம்பவம் நேரிட்டதுனால, அங்க ஒரு நிகழ்வு சந்தோஷம் உண்டானதுனால, அங்க ஒரு பிரச்சனையும் ஆளாகுது பாருங்க. வாசிக்கலாம். இதோ இத்தனை வருஷ காலம் நான் உனக்கு ஊழியம் செய்றேன். அ, 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 அ. அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாப்பட்ட சம்பவங்கள், இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்வாதாரத்திலும், ஊழிய கட்டமைப்பிலும் நிச்சயமாய் நம்ம சந்ததிக்குள்ள நேரிடும். அல்லேலூயா! நடந்த காரியம் என்ன? அவனை திருப்திப்படுத்த தகப்பன் சொல்லுகிற காரியம் வாசிக்கலாம். ஆ, ஆ. இந்த அனுபவத்தை யார் நாம் மறக்கிறோமோ, அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா! ஆ ஆண்டவர் அழகாய் தகப்பன் தன் பிள்ளைய பார்த்து சொல்றார், "நீ எப்போதும் எனக்கு முன்னவே இருக்கிற. என்ன சுத்தி சுத்தி வந்துன்னே இருக்கிற." அவன் ஏதோ ஜஸ்ட்டு சோதாம பார்த்த மாரி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். கவர்ச்சிய பார்த்து போயிட்டான். அவன் என்ன பண்ணான், செழிப்பை பார்த்து போயிட்டான். அது தெரிஞ்ச விஷயம். நீ என் கூடவே இருக்கிற. அங்க என்ன டிக்ளேர் பண்றாரு, எ அ இருக்கிறாய். பார்த்தீங்களா? அல்லேலூயா! நாம கர்த்தரோடு இருந்த அந்த சீசருங்க கேள்வி கேட்டா மாரி, நம்ம ஒரு காலமா கவனிச்சா போதும் பாபு. க நம்ம சீசருங்க கேள்வி கேட்டா மாரி, நாங்க உங்க பின்னாலேயே வரோமே, எங்களுக்கு என்ன எங்கனா வாங்கி வச்சிருக்கிறீங்களா? எங்கனா எங்களுக்கு என்ன பண்ண காட்ட போறீங்களா? குடுக்க போறீங்களா? ஆன எண்ணத்தோடு என்ன பண்ணாங்க, எங்களுக்கு என்ன செய்வீங்க? எங்களுக்கு என்ன தருவீங்க? கூப்பிடும்போதெல்லாம் நாங்க வரோமே! சொல்லுங்க அல்லேலூயா! பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே! அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இயேசுவானவர் என்ன சொன்னாரு? அ அந்த இடத்துல இந்த சம்பவத்துல என்ன சொன்னார் தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அ நீ எதெல்லாம் நாம இழக்கிறோமோ, அதெல்லாம் ஆ மறுமையிலயும், இம்மையிலயும் நீங்க எத்தனைத்தனமா பெற்றுக்கொள்வீங்க? 100 அத்தனையாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவர்கள் ஒன்றித்தையும் இழக்காம இயேசுவினிடத்துல என்ன கேட்டாங்க? எங்களுக்கு என்ன தருவீங்கள் என்று கேட்டாங்க. நித்திய ஜீவனை விட ஒரு மேலானது இந்த பூமியில ஒன்றுமில்ல பிரியமானவர்களே. இங்க வாசித்த பகுதி, முடிச்ச பகுதி என்ன சொல்லுகிறது? எனக்குரியதெல்லாம் உன்னுடைய தான் இருக்கிறது. ம். ஆ. காணப்பட்டான். அல்லேலூயா! அப்போ இந்த மூத்த குமாரன் கொஞ்சம் ஃபீல் பண்ணது போல, ஒருவேளை இந்த புத்தி இல்லாதவன், மணல் மேல கட்டப்பட்டவன், நீங்களும் நானும் அல்ல. இந்த புத்தி இல்லாதவன், மணல் மேல சோம்பேறித்தனமாய் கட்டப்பட்டவன், எதுக்கு எதுக்கு ஆளாயிட்டான்? அந்த கீழ் வசனம் சொல்லுது வாசிக்க வேண்டாம். வருகிற பிரச்சனைக்கு ஆளாகிட்டான். அப்படிதானே சொல்லுது. பெருங்காற்று, பெருமழை வந்தது. எல்லாம் முற்றிலும் என்ன பண்ணுச்சு? ஃபினிஷிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நெறைய அநேகருடைய வாழ்க்கையில நாம் அந்த கன்மலையின் மேல் கட்டப்பட்ட அனுபவம் இல்லாததுனால, இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்? ஒரு தற்காலிகமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் கையில் எடுத்து, தற்காலிகமான பாடல், தற்காலிகமான ஜெபம், தற்காலிகமான தேடுதல். இந்த இதை நாம் வரிசைப்படுத்திக் கொண்டு, இதையே நடைமுறைப்படுத்திக் கொண்டு வாழ்கிறோமானால், நாம் ஏமாற்றப்படுவோம். அல்லேலூயா! அந்த நாள்ல நியாய தீர்ப்பு இல்ல. நாம் வாழ்கிற நாட்களிலே நியாய தீர்ப்பு உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இவன் மனம் கசந்து போனா கூட இருக்கிறவன். அப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கும் எனக்கும் நேரிடலாம். ஏன்னா நம்ம யாரோட இருக்கிறோம்? தகப்பனோட இருக்கிறோம். இப்ப இந்த தம்பிய பார்த்து கேட்டா, கர்த்தரோடு தானே இருக்கிறேன். அதுக்கு மாறா இவன் சொல்ல மாட்டான். அவன் ஏதோ ஒரு யோசனைல நீங்க யாரோட இருக்கிறீங்க?
கர்த்தரோடு இருக்கிறோம். அப்போ தகப்பனோடு இருக்கிறவர்களுக்கு என்ன இல்ல? கேள்வி எழுப்பக்கூடாது. தகப்பன் என்ன சொல்லிட்டார், இந்த தேதியில என்ன சொல்றாரு? "எனக்குரியதெல்லாம் உனக்குரியது." அது ஏதோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் இல்ல. பூமியும், அதனுடைய நிறைவும், ஆஸ்தியும், அந்தஸ்தும், பேர் புகழும் நம்முடைய டாடி இது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய தேவன் இது. பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையதா இருக்கிறபடினால, நாம அவரோடு இருக்கும்போது, நாம என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கக்கூடாது, கோசிக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணக்கூடாது? மூட் அவுட் ஆகக்கூடாது. எப்பொழுதும் நடக்கிற நிகழ்வுகள், வருவார்கள், போவார்கள். இந்த இளையகுமாரனைப் போல திடீர்னு வருவார்கள், போவார்கள், மறுபடியுமாய் வருவார்கள். இவர்களைக் கண்டோ, இல்ல உங்க ஃபேமிலி நபர்களைக் கண்டோ, நாம் பெற்ற பிள்ளைகளைக் கண்டோம். ஒரு பிள்ளை தேடும், ஒரு பிள்ளை எனக்கு பிடிக்கலன்னும். அல்லேலூயா! சமயத்தில நான் பேர், ஊர் சொல்லாம சொல்றேன். அவங்க சொன்னாங்க, 2 பேருக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள. அப்போ அந்த அ பிரச்சனைக்கு ஆளாகி பிரச்சனை பெருசாகி போச்சு. என்ன பிரச்சனை? 2 பேருமே கடவுளுடைய பிள்ளைங்களா இருந்தாங்க. ஆனா நான் என் பார்வையில. ஆனா 2 பேருமே கடவுளுடைய பார்வையில இல்ல. கடவுளுடைய பிள்ளைகளா இல்ல. அது அப்பதான் தெரிய வந்தது. என் பார்வையில நல்ல பேர் உள்ளவர்களா இருந்தார்கள். ஏதோ கடவுளுக்குள்ள ஜீவிக்கிறார்கள் என்று நான் என்ன பண்ணிட்டேன், எண்ணிக்கொண்டு இருந்தேன். புரியுதுங்களா? அப்போ ஒரு சம்பவம் அவர்களோட வாழ்க்கையில நடந்தது. அந்த சம்பவத்தில நமக்கு விசுவாசத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த சம்பவம் பெரிதாய் மாறிப்போச்சு. இந்த சம்பவம் அடிக்கடிக்கு சின்ன சின்னதா நடக்குமா. அத கேட்கும்போது தான் தெரியுது. சின்ன சின்னதா நடக்கும். அது வாயினாலே நடந்து, அது தீர்வு வந்துரும் என்று சொல்லுகிறார்கள், அருகாமையில் உள்ளவர்கள். அந்த அந்த ப ச சம்பவத்துக்கு வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இது இப்ப இல்ல பாஸ்டர். அடிக்கடிக்கு உங்களுக்கு இப்படியாப்பட்ட வாய் பேச்சுகள் உண்டாகும். அப்புறம் சரியாயிடுவாங்க. இன்னைக்குன்னா இப்படி ஆயிப்போச்சேன்னு சொன்னாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அதுக்கு அந்த காரியத்துக்கு என்னை அழைத்திருந்தாங்க. அதுக்கேற்ற ஜீவியம் இல்ல அவங்ககிட்ட. இருந்தாலும் அழைத்திருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு கேள்வி, 2 பேருக்கும் கேள்வி என்னை நோக்கி வந்தது. என்னன்னு சொன்னா, எனக்கு பிடிக்கலன்றேன், இவரு என்ன வற்புறுத்துறாரு. அல்லேலூயா! அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ சரி, அவர் பிடிக்கல எனக்கு, இவரு வற்புறுத்துறாரு. அதனால தான் நான் வரலன்னாங்க. சரி. உடனே என்ன சொன்னாங்க, அ பிடிக்கலன்னோனே இப்ப அந்த தரப்புலேருந்து கணவர் என்ன சொன்னாரு, "பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி அவர் மொமெண்ட்ல வந்தாரு. தாக்கணும்னு வந்தாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. பிடிக்கல என்ன காரணம்? அந்த ஏஜ்லேருந்து பிள்ளைங்க அ ஒரு 10 வயசுலேருந்து பிடிச்ச தெய்வம். இப்ப ஏன் பிடிக்காத போச்சு? இன்னைக்கு பிள்ளைங்க பேரன், பேத்தி எடுத்துட்டாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? பிள்ளைகள பெற்றுட்டாங்க. இப்ப ஏன் பிடிக்காத போச்சுன்னு கேட்கிறேன். நிச்சயமா. இதுக்கு எதனா மாற்று வார்த்தை இருக்குதா? பிரதர், அவங்கவங்க சுதந்திரம் தானே. உங்களுக்கு உங்க குடும்பத்தில என்ன பிடிக்குதுன்னா, அந்த குடும்பம் ஏற்படுத்தி குடுத்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே. உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருள எடுத்தாந்து வச்சு சாப்பிட்டு தான் ஆவணும் கட்டாயத்தில, ஒரு மனைவியோ, இல்ல தாயோ, தகப்பனோ அன்பு நிமித்தமா உங்கள என்ன பண்றாங்க, ஆ டைட் பண்றாங்க. உங்கள வேதனைப்படுத்துறாங்கன்னா, அது கஷ்டம் தானே. அதேபோல அவங்க சொன்னாங்க, "இது என்னுடைய அவங்கவங்களுக்கு சுதந்திரம் தானேன்னு" சொல்லி என்ன பார்த்து கேட்டாங்க. நம்ம சுதந்திரம் இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. தனி மனுஷனுடைய சுதந்திரம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தனி மனுஷனுடைய சுதந்திரம், மனுஷியோ மனுஷனோ. புரியுதுங்களா? கேட்குறாங்களா? யாருன்னா கட்டாயப்படுத்துனாங்களான்னு கேட்குறாங்களா? ஒரு சம்பவத்தில கேட்குறாங்கல்ல. அப்புறம் இன்னொரு சம்பவத்தில, திருமணத்தில, இது யாருடைய கட்டாயத்தினால? இத நீங்க ஏற்றுக்கொள்ளலல்ல. இல்ல, இல்ல. என்னுடைய விருப்பத்தினா. அதுபோல தனி மனுஷனுடைய, மனுஷியுடைய சுதந்திரம் என்று நமக்கு பூமி மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! அப்போ அங்க சொல்லும்போது, அப்போ அவங்க என்ன பண்றாங்க, லகுவா என்னிடத்திலேருந்து என்ன பண்றாங்க, இவன் என்ன சொல்லுகிறான்? இயேசுநாதருக்கு சில காரியங்கள் நேரிட்டதில்ல. அதுபோல இவன் என்ன சொல்லுகிறான்? சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, விருப்பம்னு இருக்குதே. தன்னைத்தானே நிறைவேத்திக் கொள்ளலாம்ல.
ஆமா, எனக்கு இதுதான் பிடிக்குது. நானும் இதுக்கு தான் போறேன். அது என் சுதந்திரம் தானே! சொல்லும்போது சப்ஜெக்ட் ஆகும். சப்ஜெக்ட் என்கிட்ட வரும்போது இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்கவங்க தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குதும்மா. நீங்க என்ன பண்ணுங்க, அனுபவிக்கலாம். சரி. அந்த சுதந்திரத்தின்படியே அப்போ இந்த சுதந்திரத்த கேட்ட அந்த கணவர், "என்னைய விட்டுருங்க. எனக்கும் ஒரு சுதந்திரம் இருக்குதுல்ல." அதான் சொன்னேன். இங்கே ஆப்ஷன் சொல்ல இல்லாதனால இங்க சுதந்திரம்ன்னு சொன்னேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அவர் நிக்கிறாரு. "என்னைய விட்டுருங்க. எனக்கும் சுதந்திரம் இருக்குது." அது தனி கருத்து அவருது. "எனக்கும் சுதந்திரம் இருக்குது." "என்ன சுதந்திரம்?" "என்ன விட்டுருங்கன்னாரு." இது சுதந்திரம் இல்ல. அல்லேலூயா! என்ன விட்டுருங்க. நான் கொஞ்ச நாளைக்கு நான் என்ன பண்றேன்? கடவுள விட்டுர்றேன். அல்லேலூயா! அப்ப பாருங்க தேவனுடைய பிள்ளைகள, எங்க இந்த மூத்த குமாரன் ஃபீல் பண்ணது போல, அந்த பிரதர் இந்த சகோதரியை பார்த்து, தன் மனைவி சொன்ன அந்த வேர்ட பார்த்து, "என்னைய விட்டுருங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்றேன், ரொம்ப ஃப்ரீடமா வாழ்ந்துட்டு என்ன பண்றேன், நான் செத்து போறேன்." என்று சொன்னார். இல்ல, அப்படி இல்ல. இவங்களுக்கு தான் நான் சொன்ன சுதந்திரம். உனக்கு சுதந்திரம் கொடுக்கப்படல. உன் சுதந்திரத்தை இயேசு பறித்துக் கொண்டார். சொல்லுங்க அல்லேலூயா! உன் உரிமைகளை அவர் சிலுவையில என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டார். உன் பாவங்களை ஏற்றுக்கொண்டார். நீ அவருக்காக என்ன பண்ணி ஆகணும்? வாழ்ந்தாகணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா! உனக்காக அவர் சிலுவையின் மரத்தில என்ன பண்ணாரு? அது எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாவற்றையும் ஒண்ணு விடாம அவர் ஏற்றுக்கொண்டார். நீ அவரை மகிமைப்படுத்தணும், அவரை வெளிப்படுத்தணும், அவருக்காக வாழ்ந்து என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளணும். அல்லேலூயா! புரிய பண்ணினேன். இன்ன வரலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய தினத்தில கவனிப்போம், நாம் முடிப்போம். அன்றைய தினத்தில 2 பேரும் தன்னை சேதப்படுத்திக் கொண்டு, தன்னை வேதனைப்படுத்திக் கொண்டு, அசிங்கப்படுத்திக் கொண்டு, அவர்கள் 2 பேருமே மரணத்துக்கு ஏதுவாய் நின்றார்கள். இன்றைக்கு தேவனுடைய சமாதானத்தினால, தேவனுடைய ஆலோசனையினால அவர்கள் 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 தனித்தனியாய் அவர்கள் ஜீவியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா! அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ புத்தி என்கிறது என்ன புத்தின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு மத்தியிலேருந்து ஆரம்பிச்சோம். என்ன ஆரம்பிச்சோம்? புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அல்லேலூயா! புத்தி உள்ள மனுஷன் கன்மலையின் மேல் கட்டப்பட்டவன். அதாவது கன்மலை என்று சொன்னா ரொம்ப விளக்க நேரம் இல்ல. உறுதியான மனுஷன். கன்மலை என்று சொன்னா, ஏதோ செங்கல்லுக்கு பதிலு கருங்கல்ல கட்டினா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த இயல்பு இல்ல. அவன் உறுதி உள்ள மனுஷன். எடுக்கிற தீர்மானத்தில உறுதியா இருப்பான். அதில நஷ்டமே வந்தாலும் அவன் உறுதியா இருப்பான். லாபம் வந்தாலும் உறுதியா இருப்பான். அல்லேலூயா! கஷ்டம், கண்ணீர் வந்தாலும், நிற்க முடியாத சூழ்நிலை வந்தாலும், கர்த்தருக்காக உறுதியா நிற்கிறவன் தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள நல்லா கவனித்துக் கொள்ள நான் நிறைவு செய்ய போகிறேன். எடுத்த வாசிங்க. சில அவுட்லைன் காமிச்சுட்டு நான் முடிக்கிறேன். ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அத்தியாயம். இந்த உறுதி இங்க காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உறுதி இங்க காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ரூத்துவின் புஸ்தகம் நான் நிறைவு செய்ய போகிறேன். 1ஆம் அத்தியாயம். அதனுடைய ஹalleluya. Glory to Lord. ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதனுடைய Glory to Lord. Thank you Jesus. 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆ, ஆ, வ அல்லேலூயா! நல்ல ஒரு பிரேயர். நல்ல ஒரு பிரேயர் பண்ணி அனுப்பி விட்றாங்க 2 மருமக்களையும். இதுலேருந்து நம்ம என்ன வெளிச்சம் நமக்கு என்று சொன்னா, உறுதி. சொல்லுங்க அல்லேலூயா! அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உறுதியா இருக்கிறவன் ஃபீல் பண்றான். உறுதி இல்லாதவன் போய் செலவு செய்துட்டு வந்தவன் என்ன பண்றான்? தகப்பன் வீட்டை என்ன பண்றான்? மறுபடியும் நேசிக்கிறான். வருகிறதுமா, போகிறதுமா இருப்பார்கள். நாம் நிற்கக்கூடியவர்கள். அல்லேலூயா! நாம எதில ஃபிட் பண்ணி இருக்கிறார் ஆண்டவர்னா, நன்மைக்கு மாத்திரம் நம்மை தேவன் தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா! ரோமர் புஸ்தகம் 8:32 8:28 டக்குன்னு வாசிங்க. ரோமர் 8:28ன்னு நெனைக்கிறேன். தீர்மானத்தின் விவரம் அங்கே பேசப்படுது. ஆ, ம்.
அல்லேலூயா! அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தேவனிடத்துல நிக்கிறவர்களுக்கு நடக்கும். இதுதான் அடையாளம். அப்ப இங்க இந்த மனுஷன் என்ன பண்றான்? ஃபீல் பண்றான். இன்றைக்கு இந்த மூத்த குமாரனை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். ஆனா ஆண்டவர் அப்படி அவன பார்க்கல. எப்போதும் என்னோட இருக்கிறன்னு ஒரு பெரிய என்ன பண்ண ஒரு சான்றிதழை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். கஷ்டம், கண்ணீர், போராட்டம், தேவை அந்த அனுபவத்தில தான் நின்று நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் ரொம்ப நான் தேவனிடத்தில ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே என்ன ரொம்ப ஃப்ரீயா ஆக்கி விடுங்க. ரொம்ப நான் என்ஜாயா ஊழியம் பண்ணணும். இல்ல, அந்த ஊழியத்துக்கு உன்ன நான் தெரிந்து கொள்ளவில்லை. சொல்லுங்க அல்லேலூயா! கஷ்டத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும் என்னுடைய நாமத்தை, என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி உன்னை அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா! அநேக பாத்திரங்கள் உண்டு, அழைக்கப்பட்ட பாத்திரங்கள். அநேக பயன்படுகிற பாத்திரமும் உண்டு. அநேக புரோஜனப்படுகிற பாத்திரமும் உண்டு. புரோஜனத்துக்கு அற்றுப்போன பாத்திரமும் உண்டு. இங்கே சொல்லப்படுகிறது வாசிக்கப்படும்போது, இப்படியாய் கர்த்தர் வாசிக்கலாம். ம். இருவருக்கும் அ, 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 அ. போதும், போதும். இந்த வேர்ட மட்டும் நம்ம நிறுத்திக்கலாம். என்னோட என்ன பண்ணு, அத ரிவைண்ட் பண்ணுங்க மறுபடியும் விட்ட இடத்துலருந்து. ம். ரிவைண்ட் பண்ணுங்க. அதே இத வாசித்தத. நீங்கள் போகலாம். என்ன பண்றீங்க? வாசிங்க தம்பி. ஆ. நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடு ஏன் வருகிறீர்கள்? நீங்கள் திரும்பி போகலாம். அப்ப இங்க பார்க்கிறோம் நகோமிக்கு ஒரு தெளிவு இல்ல கர்த்தருக்குள்ள. நீங்கள் திரும்பி போகலாம். எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே போய் நீங்க பிளெஸ்ஸிங்கான வாழ்க்கைய வாழலாம் என்று இவள் என்ன பண்ணுகிற அந்த நகோமி வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செய்வாராம்? தயவு பாராட்டுவாராம். பாசம் அந்த வேர்ட சொல்லுது பாருங்க. கர்த்தர் என்ன செய்வாராம் தம்பி? கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? தயவு செய்வார். தயவு செய்வார். நீங்க போங்க. ஆண்டவர் தயவு எங்கேயும் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, பின் வாங்கும்போது ஆண்டவர் தயவு செய்யல. நான் முன்னேறி செல்லும்போது தான் தயவு செய்கிறார். இங்க ஒரு பின் வாங்குற சூழ்நிலையை இந்த நகோமி இந்த 2 மருமக்களுக்கும் அமைத்து தருகிறதை பார்க்கிறோம். நடந்த காரியம் என்ன? வாசிக்கலாம். வேகமா கீழ வாசிங்க. ம். அ நகோமியின் காரியத்த இது ரூத்துவின் காரியத்த வாசிங்க. ம். ஆ. அ குறித்து பேச வேண்டாம். ஆ. தங்குவேன். ம். 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 எஸ். ஆ. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய அ எவ்வளோ பெரிய இத பொருத்தனைன்னு சொல்றதா? விருப்பம்ன்னு சொல்றதா? ஆசைன்னு சொல்றதா? இது ஒரு அர்ப்பணிப்புன்னு சொல்லி நாம் நிறைவு செய்வோம் அந்த சத்தியத்த. அல்லேலூயா! இந்த ரூத்து வாழ்க்கையில என்னது ஃபுல்லா ஆயிடுச்சு. வாழ்ந்த வாழ்க்கை எஸ்கேப் ஆயிடுச்சு. எல்லாம் புகையைப் போல, காற்றைப் போல, நீரைப் போல பறந்து போயிடுச்சு. எவ்வளோ ஃபீல் இருக்கணும். கூட இருக்கிற தகப்பனோடு இருக்கிற, கர்த்தரோடு இருக்கிறவர்களுடைய புலம்பலை பாருங்கள். கர்த்தரை விட்டு தூரம் போய் வருகிறவனுடைய தெளிவை பாருங்கள். கன்மலையின் மேல் சத்தியத்தை கேட்டு செவியிலே கேட்டு அதை கைக்கொண்டு அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்தவர்களை பாருங்கள். கேட்டு அதை கைவிட்டு சுயத்தினால் அமைத்துக் கொண்டவர்களை பாருங்கள். எல்லாரையும் வரிசைப்படுத்துங்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப இங்க மறுபடியும் அந்த விட்ட இடத்துலருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி மேல வாசித்துடுங்க. நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். ஆ. அல் ஆ. ம். இதுல ஒரு ரகசியத்த நான் சொல்லி நிறைவு செய்றேன். நகோமி
கர்த்தரை குறித்து இந்த ரூத்துக்கு ஊட்டி விடல. ஆனா ரூத்துக்குள்ள நீரோற்றம் உண்டாவனது. யாரை குறித்து? கர்த்தரை குறித்து, இஸ்ரவேலின் தேவனை குறித்து நம்பிக்கை. இன்றைக்கு நாம் சிலர் நமக்கு சுற்றி இருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ணுவோம் சொல்லி கொடுக்கிறார்கள். நாம் சறுக்கும் போதெல்லாம், நாம் இடறி போகும்போதெல்லாம், பின்வாங்கும் போதெல்லாம், சோதனையில் அகப்படும் போதெல்லாம் நமக்கு தேற்றக்கூடிய ஆட்களை கர்த்தர் நம்மை சுற்றிலும் வைத்திருக்கிறாரு. ஆனால் இந்த நகோமி கர்த்தரை குறித்தும் இஸ்ரவேலின் தேவனுடைய மகத்துவங்களை குறித்தும் அனுபவத்தை குறித்தும் ஏதாவது இந்த ரூத்து கிட்ட ஷேர் பண்ணதா இங்கே எழுதப்படவில்லை. ஆனாலும் இந்த ரூத், புறஜாதியான இந்த ரூத், அறியாத இந்த ரூத் எதை குறிக்குது? இந்த ரூத்தினுடைய தன்மை எதை குறிக்கிறது? வரப்போகிற இரட்சகரனுடைய அந்த ஆளுமையை குறித்ததுனால தான் இவள் உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டா. அல்லேலூயா! உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டா. நம்முடைய வாழ்க்கையில் சில ஆரோக்கிய குறைவுகள் இருக்கலாம், ஆசீர்வாத குறைவுகள் இருக்கலாம், இல்லை இன்னும் ஆவிக்குரிய நன்மைகள் குறைவுகள் இருக்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய உறுதி எப்படி இருக்கிறது? இந்த ரூத்து தன்னுடைய ஜீவனை ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்குறோம். இதில் ஒரு வெளிச்சத்தை நகோமி காணுகிறதையும் பார்க்குறோம். அல்லேலூயா! இதை குறித்து அதுக்கு பிறகு இந்த நகோமி ரூத்துவினிடத்தில் இப்படியாய் நடக்கலை. வேத சத்தியம் அவளுடைய அவளுடைய நடக்கையின்படி இந்த நகோமி அவளோடு இருந்தாள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! நடந்த காரியம் என்ன? அந்த ஒரே ஒரு வசனம் ரூத்து அதே புஸ்தகத்தில் நினைக்கிறேன் 2:12 1:12 வாசித்துருங்க. உன் செய்கைக்கு தக்கதானே. அல்லேலூயா! இந்த போவாஸ் ஆகிய இந்த மனுஷன் மூலமாய் இந்த ரூத்துக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ், பெரிய வாழ்த்துதலை ஆண்டவர் இங்கே கட்டளை இடுகிறார். என்ன ரிவைண்ட் பண்ணும்போது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரெண்டாவது பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அவன் வாழ்த்துகிறதை, அந்த ரூத்துவை பார்த்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா! அப்போ அவளுடைய முயற்சி, நான் இதோடு நிறைவு செய்கிறேன். அவளுடைய இந்த ரூத்துவினுடைய முயற்சி, அனுபவம், லைஃபுடைய அனுபவம், நடைமுறை பேசுறது எனக்கு கூட ஈஸி. நீங்களும் பேசுவீங்க, நானும் பேசுவேன், நீங்களும் கேட்பீங்க, நானும் கேட்பேன். அந்த காலகட்டத்தில் வரும்போது, அந்த நமக்கு முன்ன அந்த டெத்து இருக்கும்போது நாம் பதறி போகிறதும், நம்ம இழக்கும்போது, ஒருவேளை என் சரீரத்தை இழக்கும்போது, முன்னெல்லாம் நான் ரொம்ப ஆழமாக முட்டி போடுவேன், முட்டி போடுவேன். இப்போது உக்காரலாமான்னு தோணுது. இது இயல்பு. அப்போ பார்த்தீங்களா, அந்த லைஃப்பில் நடைமுறையில் கிறிஸ்துவை கர்த்தரை இவள் மகிமைப்படுத்தினதும் பின்பற்றினதும், நான் இந்த மூத்த நகோமி மரும்ப வாழ்த்தி ப்ளஸ் பண்ணி அனுப்பினோடனே போக வேண்டிய இந்த ரூத் நின்று அவளிடத்தில் அவளுடைய தெய்வத்தை, தெய்வத்தினுடைய கிரியைகளையும் மகத்துவங்களையும் வெளிப்படுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் வரும் சந்ததியில், நம்முடைய ஜெனரேஷனில் நாமும் இப்படியாப்பட்ட உறுதியான தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய இருக்கிற ஸ்தானத்தில், பெரிய ஸ்தானமோ சிறிய ஸ்தானமோ, அந்த ஸ்தானத்தில், அந்த உக்கிரத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்து நாம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். இப்படியா நம்மை சார்ந்து வருகிறவர்களும் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் இப்படியா நாம் டியூன் பண்ணி அவர்களை என்ன பண்ண மெருகேற்றுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. இந்த ரூத்தை நடத்தினவர் நம்மை நடத்துவாராக. இயேசு அந்த மனுஷனை பார்த்து கேட்டு, நான் சொன்னபடி எல்லாம் கேட்டு செய்கிறவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன், எது வந்தாலும் அவனை அணுகாது, நான் அவனோடு இருக்கிறேன். அல்லேலூயா! அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் வருகிற காரியங்கள் எதுவாவது வரட்டும்,
கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், என்னை பேர் சொல்லி கூப்பிட்டவர் என்னோடு இருக்கிறார். நாம் எதுக்கு அஞ்சிடக்கூடாது, எதுக்கு அகண்டு போயிடக்கூடாது. ஒரே வசனத்தை காமிக்கிற வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 சாமுவேல் 3ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாமா? ஆ. ம். இதோ இருக்கிறேன் என்று சொல்லி. ஆ. ஆ. போதும். பாருங்க, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணும்போது, மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க. சாமுவேலை கூப்பிட்டா. நல்லா கவனிங்க. எதற்கு இது எப்படி எதையும் ஜாயிண்ட் போடல. இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி 7 இடத்துல ஓடி போனான். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஏச்சி இல்ல, அந்த வயசு இல்ல, அந்த அனுபவம் இல்ல. சத்தத்தை மாத்திரம் கேட்குறான். அதனுடைய அர்த்தத்துக்காக அவன் பரிதவித்த அந்த பிள்ளையாண்டான் ஓடி போகிறதை பார்க்குறோம். என்ன காரியம்னு சொன்னா, கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் இந்த சாமுவேலோட வேற யூஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. அப்படிதானே தம்பி? வேற யாருமே இல்லை. கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணியிருக்குது? ஹலோ, அங்கதான் இருக்குது, வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி என்ன ஆச்சு? தடவுறான். ஆ. 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 அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல என்ன பண்ணும்? சாமுவேலும் பற்று கொண்டு இருந்தான். இந்த சாமுவேல் ஒன்றும் தெரியாத பிள்ளையாண்டானை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அந்த சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். அப்ப தேவனுடைய இதை எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய நடைமுறையில இதை என்ன பண்ணுங்க? அபியாசித்து பாருங்க. அசை போட்டு பாருங்க. நன்மையானதை கர்த்தர் உங்கள் மேல் கொடிப்பார். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த வார்த்தையின்படி கேட்டு, இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் யாருக்கு ஒப்பா இருக்கிறார்கள்? யாருக்கு ஒப்பா இருக்கிறார்கள்? புத்தி உள்ளவர்களுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? கன்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியா நாமும் அநேக நன்மைகளை செய்தாலும், அநேக நம்ம சரீரத்தை அந்த தம்பி சொன்னான்ல, சரீரத்தை நம்ம தானம் தர்மம் பண்ணாலும், இந்த சரீரத்தையே நாம் சுட்டு எரிச்சாலும், புத்தி இல்லை என்று சொன்னா நான் ஒன்றும் இல்லை. அங்கே அன்பு இல்லை என்று சொல்லப்படும். நான் சொல்றேன், புத்தியினுடைய செயல்தான். அந்த ரூத்து புத்தி உள்ளவளாய் நடந்து கொண்டார். நகோமியோ புத்தி இல்லாதவளாய் அவளை பின்வாங்க செய்தார். நாம நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற ஜெனரேஷனை இந்த டியூனுக்குள்ள, இந்த புத்திக்குள்ள நாம் நடத்துவோம். தேவன் நமக்கு வேண்டிய கிருபையும் நன்மையும் அருளி நம்மை வாழ வைப்பாராக. எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம்.